இந்த கெட்ட விஷயம் அந்த வன்மத்தினால கக்குறாங்கல்ல, அது ராகு ராசி லக்னத்தில் இருக்கும்போது இப்படி கட்டுவாங்க. அதனால கும்பராசி நண்பர்கள் இன் ஜென்ரல் இப்போ டைம் வந்து புது விஷயங்களை எடுத்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ரிப்பு போகிறோம் சார், இல்லை நம்ம ஏதாவது மவுண்டைன் ஏறுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குரு வக்கரமாக வேற இருக்கான். பசங்கள்லாம் இப்போல்லாம் வந்து ஜென்சி சார் அவங்கெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜென்சி வீட்லேயே ஜென்சி ஆகிடும். ஓப்பனாக சொல்கிறேன், குரு வக்கரம் ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக தேவையே இல்லாத கும்பராசினியர்களுக்கு வந்து இந்த குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்னத்திலே இப்போ ராகு இருக்கார். ராசின்னு சொன்னால் அந்த இடத்துல சந்திரன் இருக்காங்க. சந்திரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கோ தாய்க்கோ வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதில் ராகு குரு கன்ஜங்ஷன் கூட்டு மரண தோஷம்னு சொல்லுவோம். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போகணும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ட்ரிப்பு போகிறோம் சார், சுற்றுலா போகிறோம் சார், ட்ரெக்கிங் போகிறோம் சார், இல்லை நம்ம ஏதாவது மவுண்டைன் ஏறுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குரு வக்கரமாக வேற இருக்கான். அப்படி இருக்கும்போது இதுவே மேட்டர்னா கும்பராசியில பிறந்திருக்கீங்க, கும்ப ராசிலேயோ அல்லது தனுசுலையோ அல்லது துலாத்துலையோ அல்லது மிதுனத்திலையோ ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு வக்கரமா இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. குழந்தை பிறக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், பூர்வீக சொத்துக்கள் உங்க தம்பி கூட பஞ்சாயத்து ஆகுதுன்னா அது கிளியர் ஆகும், கண்டிப்பா கிளியர் ஆகும். டாக்குமெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதுல வந்து லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா பேர் ஏதாவது தப்பா பிரிண்ட் ஆயிருக்குன்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்போ ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பூர்வீக சொத்து வித்து பணம் வராமல் இருக்கும், அந்த பணம்லாம் இப்போ வரக்கூடிய பிராப்தம். நிறைய புது விஷயங்கள் எல்லாமே இப்போ அணுகுமுறையில மாறக்கூடிய வாய்ப்பு. பிரம்மாண்ட யோகம், குரு ராகு சேர்ந்தா பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பா பணம் வரும். அது தர்மத்தின் பிரகாரம் வருதா இல்ல அதிநீதி பிரகாரம் வருதாங்கிறத பாத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வரதே பெரிய விஷயம், தர்மத்தின் பிரகாரம் பேசுறான்னு. தப்பே கிடையாது, நான் சொல்றதுதான் கரெக்ட். நான் சொல்றது என்னன்னா 10 பேருக்கு நல்லதுக்காக இதெல்லாம் சொல்றோமே தவிர இந்த கீழே கமெண்ட்ல இஷ்டத்துக்கு எழுதுறவங்கன்னா நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. உண்மை அதுதான். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இதெல்லாம் நாங்க பார்த்தாலும் உங்களெல்லாம் மதிக்கவே மாட்டோம். இந்த கெட்ட விஷயம் அந்த வன்மத்தினால கக்குறாங்கல்ல, அது ராகு ராசி லக்னத்தில் இருக்கும்போது இப்படி கட்டுவாங்க. அதனால கும்பராசி நண்பர்கள் இன் ஜென்ரல் இப்ப டைம் வந்து புது விஷயங்களை எடுத்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். 5ஆம் இடத்துல கணத்தாச்சுன்னா பொதுவாகவே இந்த குழந்தை பாக்கியத்துல இருந்து உடம்புல நோய் சக்திகள் இருந்து மாறும். பழைய இடத்துல இருந்து கால் வரும். பழைய ஒரு விஷயத்த விட்டுட்டோம்னா அது இப்ப ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அந்த அக்ரிமெண்ட் புதுப்பிக்கிறது, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, டெம்பரவரி வேலை, அது பர்மனன்ட் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்காத விஷயம் இப்ப நடக்கக்கூடிய அம்சங்கள், இதெல்லாம் வந்து குரு வக்கரமா இருக்கும். குலதெய்வத்துடைய கோவில் பக்கமே போக முடியல சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ அவங்க குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போறது, அந்த வாசப்படி பிடிக்கிறதே பெரிய விஷயமா. வாசக்கால் பூஜைங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்கு, அதை பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்டு வாசக்காலை வந்து நம்ம டெய்லியும் கும்பிட்டாவே அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்ல மாற்றங்கள் கொடுக்கும். இப்போ கும்பத்துல ராகு கனெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகள், திரிகோணத்துல குரு வக்கரம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான சமாச்சாரமா இருக்கும். நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும், வேறு ஜாதி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை, இவர்கள் மூலியமா கண்டிப்பா லாபங்கள் கொடுக்கும். நட்பாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கொஞ்சம் எப்படி சொல்லலாம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த கல்யாணத்துல, அதனாலே கொஞ்சம் தகராறுகள், அதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். நிறைய பேருக்கு மிக முக்கியமா முயற்சிகள் எது இருந்தாலும் ரொம்ப தள்ளி போகுது, தட்டி போகுது, நமக்கு நடக்காதுன்ற விஷயங்கள்லாம் இப்போ கண்டிப்பா நடக்கும். பார்வை பலத்துல அவர் இன்க்ரீஸ் பண்றது பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருந்தாலும் பார்வை பலத்துக்கு ஒரு யோகம் உண்டுங்கிற மாதிரி உங்க ராசியில இருக்கிறது மேலேயே பார்வை பலத்தை இருக்கு. ரெண்டாவது தனுசு மேல ஆட்டோமேட்டிக்கா பார்வை பலத்தை கொடுக்குறாரு. ஸோ வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாம் வந்து புதுப்பிக்கப்படும். பழைய நட்பு, பழைய ஆஃபீஸ், பழைய களி எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. என்ன பார்த்துக்கணும், மெயினாக கொலஸ்ட்ரால் பாக்ஸ், செஸ்ட், பிரஸ்ட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கப்படுது. அவசரப்படக்கூடாது. இந்த டைம்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் வாயா திறக்காம இருக்கணும். வக்கரமா குரு இருக்கும்போது அது எந்த டைம்ல வேணா உடஞ்சிடலாம். புரியுதா? இந்த வடிவல் செந்தில் காமெடி ஒன்று இருக்கும். இது என்னன்னா பெட்டர் மாஸ் லைட்டும் பாரு, எப்படி நான் எரியுது, இந்த மேண்டில் தான் எரியுது, இந்த மேண்டிலையா அப்படிங்கிற மாதிரி புசுக்குன்னு உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கக்கூடிய, குரு வக்கரமா இருக்கும்போது மேண்டில் எப்போ வேணா உடையலாம்.
நம்ம அமைதியா இருக்கும்போது பெட்டர் மாஸ் லைட் எரியும். ரகசியத்தை வெளியே சொல்லிட்டீங்கன்னா மேண்டல் உடஞ்சிரும். அவ்வளவுதான் விஷயம். அதனால அதை மட்டும் பார்த்துங்க. கும்பத்துக்கு பெரிய பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாகும். கண்டிப்பா நடக்கும். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நட்புகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சார் அதெல்லாம் 18 வயசு ஆச்சு சார், பசங்கள்லாம் இப்பெல்லாம் வந்து ஜென்சி சார், அவங்கெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜென்சி வீட்லயே ஜென்சி ஆயிடும். ஓப்பனா சொல்றேன். குரு வக்ரம் ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா தேவையே இல்லாத டேட்டிங்கு, அந்த ஆட்டிங்கு பூட்டிங்கு எல்லா நிலைமை நடக்கும். ஸோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு டிசிப்ளினரி விஷயங்கள் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்க பசங்களோட விஷயங்களும் ரொம்ப கவனமா இருக்கும். ஓகே சார். இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? மனசு மாறும். ஃபர்ஸ்ட் விஷயம். எண்ணங்கள் மாறும். ரெண்டாவது மத்தி நுட்பம், அறிவு, அது வந்து மாறக்கூடிய தன்மை. திடீர்னு இவ்வளவு நாள் வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மோட்டருக்கு ஆயில் வந்து போட்டு அந்த இன்ஜின் பேரிங்லாம் சரி பண்ணணும்னா எப்படி மோட்டர் கிடுக்குன்னு ஓடுமோ அந்த மாதிரி மூளை நல்லா வேலை செய்யும். அதுதான் மெயின். அதாவது என்ன, எந்த ஆங்கிள் தப்பு நடக்குமோ அதை எப்படி தடுக்க பார்க்கலாங்கிற எண்ணங்கள் தான் கும்பத்துக்கு அதிகமா இருக்கும். அது இன்னவே இட்ஸ் கோயிங் டு பி குட். நதிங் டு வரி. கும்பராசினியர்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும்னா கும்பகோணம் தான் நான் சொல்றேன். கும்பம்னா கும்பேரம், ஆதி கும்பேஸ்வரர் பாட்டு வரும் இல்லையா, சாரங்க பாணியை பார்த்துட்டு வரலாம். நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சூப்பர். கும்பராசினியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 80% நல்லா இருக்குமா? சூப்பர் சார். தேங்க்யூ சார். குரு வக்ர பயிற்சியோட பொது பலன்கள் பத்தி முதல்ல. இப்போ வந்து நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்தே வந்து குரு வக்ரம் அடைந்துட்டார். எவ்வளோ நாள்லாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும், 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார். இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து வக்கர நிலைக்கு மாறி மறுபடியும் மிதுனத்துக்கு போய் அங்கே இருக்க போகிறார். அதுக்கப்புறம் தான் ஜூன் மாதம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்குது. நம்ம ஜூன் 2ஆம் தேதி மாதிரி நடக்குது. அதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கடகத்திலேருந்து ஆரம்பிச்சு கடகத்தில் 0 டிகிரியில் வக்கரமாகி ரிவர்ஸ் அப்படியே மிதுனத்துக்கு போகிறார். அதுல மிக முக்கியமான 3 நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும். ஒண்ணு புனர்பூசம், அடுத்தது திருவாதிரை. இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கடகத்துக்கு வரும். இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும்னா, மெயினாக வந்து ஒரு 5 துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கும், 3rd வீக்லேருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க. ஜனவரி, டிசம்பர், ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும். இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக வந்து கல்வித்துறை, அதுக்கப்புறம் தபால் துறை, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி துறைகள். அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு, குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவு போகிறது, ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல, அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது. மெயினாக நான் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள். அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நிலைமை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் ஆகட்டும், சிதம்பரம் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், அதே மாதிரி நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர், இந்த இடங்கள்ல தான் அதிகமான பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள். இந்த குரு வக்கரமாறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா சனியுமே வக்கரமாக தான் இருக்காரு 1 மாசத்துக்கு. ஆல்மோஸ்ட் வக்கரமா 2 கிரகங்கள் 25 நாளைக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணோம். குரு வக்கரம் ஆகும்போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு. இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்துருக்கக்கூடிய அட்டாக், இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா இன்னொரு 1.5 மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்க இருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும், எல்லாருடைய ஆயுள்பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா அவருக்கு மீட்டில் ஜூலை, ஆகஸ்ட் 2026 வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட். அவரோட சார்ட் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும். புரியுதா? அதாவது யாரு ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினா இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம். ஸோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி, எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது.